Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனை அருகே உள்ள முட்புதரில் இருந்து பிறந்து சில மணி நேரங்களேயான பச்சிளம் பெண் குழந்தை மீட்கப்பட்டது. குழந்தை அழும் சத்தம் கேட்டு இளங்கோ என்பவர் பார்த்தபோது அங்கு பிறந்து சில மணி நேரங்களே ஆன பச்சிளம் பெண் குழந்தை இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து குழந்தையை மீட்டு இளங்கோ திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் குழந்தை நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் குழந்தையை முட்புதரில் வீசி சென்ற கொடூர தாய் தந்தை யார் என்பது குறித்து கண்டுபிடிக்க முடியாமல் விடியா திமுக அரசின் ஏவல் துறை திணறி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்து மோதும்படி வந்ததால் பஞ்சு மூட்டை ஏற்றிச் சென்ற லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சென்னையில் இருந்து கரூருக்கு பஞ்சு மூட்டை ஏற்றிக்கொண்டு டாரஸ் லாரி ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பரிக்கல் ஜிஎஸ்டி சாலையில் வந்து கொண்டிருந்தது. லாரியை அரசு பேருந்து ஒன்று மோதும்படி சென்றது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை ஓரம் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு அதிக பணிச்சுமை காரணமாக பேருந்தை இயக்குவதால் இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுகின்றன. கோவை மாவட்டம் சோமனூர் கருமத்தப்பட்டி சாலையில் மதுபோதையில் காரை ஓட்டி வந்த அரசு மருத்துவர் விபத்தில் சிக்கினார். சோமனூர் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் பணியாற்றும் இருக்கூரைச் சேர்ந்த நடராஜன் என்ற மருத்துவர் செவ்வாய்க்கிழமை மதுபோதையில் காரை ஓட்டி வந்துள்ளார். சோமனூர் கருமத்தப்பட்டி சாலையில் கண்டெய்னர் லாரியை முந்த முயன்ற போது அவரது கார் சாலை தடுப்பில் மோதி சிறிது தூரம் சென்று நின்றது. பின்னால் வந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டுநர் நிறுத்தியதால் மருத்துவர் உயிர் தப்பினார். அரசு மருத்துவர் தன்னுடைய கடமையை மறந்து போதைக்கு அடிமையாகும் அளவுக்கு விடியா ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் தூண்டில் வளைவு பாலம் அமைக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருவைக்குளத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடி இறங்குதளத்தில் நிறுத்தப்படும் விசைப்படகுகள் நாட்டுப்படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைவதாக கூறப்படுகிறது. படகுகளுக்கு ஏற்படும் சேதத்தை தவிர்க்க தூண்டில் வளைவு பாலம் அமைக்க வேண்டும் என மீனவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் விடியா திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அலட்சியம் காட்டி வருவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். இதே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 3 முறை அந்த ஊருக்கு வந்து 309 கோடிக்கு நாங்கள் பாலம் கட்டித்தாரோம், பெரிய லெவலில் உங்களுக்கு செஞ்சுத்தாரோம் 3 நேரம் அந்த ஊருக்கு வந்து ஏன் முன்னிலையிலே சொன்னவர் தான். இதுவரைக்கும் எந்த விதமான இதுகளுமே ஆக்ஷன் கிடையாது. கடைசி நேரம் அவர் வீட்டில் போய் எங்கள் ஊர் மக்களெல்லாம் திரட்டிட்டு போய் கேட்டோம், இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு இதுவும் செய்யணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் எதுவுமே எங்களை புறக்கணித்து தான் வைக்கிறாங்க. எந்த விதமான பலனும் இந்த ஆட்சியில் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு தூண்டில் வளைவு வேணும், இல்லை என்றால் மக்களை திரட்டி பெரிய போராட்டத்தை நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே காவல்துறையை குற்றம் சாட்டி ஒருவர் ஆட்சியரிடம் புகார் அளித்தது பரபரப்பானது. தொழுதாங்குடியைச் சேர்ந்த வைத்தியநாதனுக்கும் இவரது அண்ணன் ரெங்கையனுக்கும் இடையே நிலப்பிரச்சினை தொடர்பாக முன்விரோதம் இருந்த நிலையில் இருவரும் வயல் நடவு பணிகளில் ஈடுபடக்கூடாது என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அண்ணனின் ஆட்கள் வயலில் இறங்கி நடவு பணிகளை துவங்கியதாக புகார் அளித்த போது தன்னை காவல்துறையினர் தரைக்குறைவாக பேசி மிரட்டுவதாக கூறி வைத்தியநாதன் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை பணத்துக்காக பாரபட்சத்துடன் செயல்படுவது அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். எங்கள் அண்ணனுக்கும் குடும்ப சொத்து பூர்வீக சொத்து சம்மந்தமாக எங்கள் அண்ணன் பொண்ணோட திருமணம் செய்து கொடுத்தா நிலத்தை ரீச் பண்ணி தரேன்னு சொல்லி ரீச் பண்ணி கொடுத்துருந்தாரு. அந்த சொத்தை வந்து நான் நிர்வாகம் பண்ணி 20 வருஷமாக சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதை வந்து திரும்பி அபகரிக்கிற மாதிரி ஒரு தான செட்டில்மெண்ட்டு பொய்யா டாக்குமெண்ட் தயார் பண்ணி அவர் வந்து வருவாய்த்துறையில் வேலை வைத்ததுனால அவர் ஒரு தான செட்டில்மெண்ட்டு பொண்ணு பேரில் பொய்யா டாக்குமெண்ட் தயார் பண்ணி எழுதிடுறாரு. அந்த சொத்து சம்மந்தமாக வழக்கு குத்தாலம் காவல் நிலையத்தில் நான் போய் சொல்லும்போது குத்தாலம் காவல் நிலையத்தில் அதுக்கு புகார் எடுக்க மறுக்கிறாங்க, நீ கோர்ட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த 6 எருமை மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. குமாரநாயக்கன்பேட்டையைச் சேர்ந்த அரிபாபுவின் மனைவி சந்தியா கால்நடைகளை மேய்ச்சலுக்காக அழைத்துச் சென்ற போது வயல்வெளியில் அறுந்து விழுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த 6 எருமை மாடுகள் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. விடியா ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகும் எருமை மாடுகள் உயிரிழந்து விட்டதாக கால்நடை உரிமையாளர் வேதனை தெரிவித்தார்.